இங்க ஒருத்தன் முடி வெட்டிட்டு காசு கொடுக்கலங்கிறதுக்காக அவன்கிட்ட சண்டை போடலான்னு அந்த ஊரே திரண்டு வருது. அப்ப அவன் அங்க முன்னால இருந்த ஒரு லேடியை கூப்பிட்டு என் வயித்துல பஞ்சு பண்ணு பாக்கலான்னு சொல்றான். அந்த லேடியும் பின்னால இருந்து ஓங்கி வந்து வயித்துல ஒரு குத்து குத்துறாங்க. அவங்க குத்துன குத்துல அவன் வாயில ரத்தமே வந்துருது. அதனால அவன் பயந்து போய் நான் லேடிஸ் எல்லாம் சண்டை போடுறதுலன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு நடுவுல ஒல்லியா இருக்கிற ஒருத்தர் எந்திரிச்சு நீ சண்டைக்கு வாடான்னு சொல்றான். அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கிரேட் கால் மாதிரி பயங்கர ஹைட்டா இருக்கிறாரு. உடனே அவன் பார்த்துட்டு உடனே இல்லப்பா அந்த கண்ணாடி போட்டவனை கூப்பிடுறேன்னு சொல்றான். அவரே எந்திரிச்சு முன்னாடி வர்றாரு. அவர் பார்க்க ஃபைட்டர் மாதிரி இருக்கிறாரு. உடனே அவன் உடனே இல்லப்பா அந்த சின்ன பையனை சொல்லிட்டு சின்ன பையனை கூப்பிடுறான். அந்த சின்ன பையனை வெளியில எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனும் ஒரு பாடி ஃபில்டர் மாதிரி இருக்கானு. சின்ன பையனை பார்த்து பயந்துட்டு நான் சின்ன பையன் கூட்டதெல்லாம் சண்டை போடுறதுலன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவி லேடி வந்து அவனை செருப்பை கழட்டி பயங்கரமா அடிக்கிறாங்க. அதனால அவன் ரொம்ப பயங்கரமா வேகப்பட்டு என்னைய அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வெடியை தூக்கி போட்டு கோடாரி கேங்க வர வச்சிடறான். அந்த கோடாரி கேங்க அப்படியே நடந்து வர வர அந்த மேகங்கள்லாம் இருட்டிக்கிட்டு வருது. அதை பார்த்துட்டு அந்த லேடி என்ன பண்றான்னா ஐயோ மேகங்கள்லாம் இருட்டிட்டு வருது மழை வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுக்கிறேன்னு பயங்கர வேகமா மேல மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். அதுக்கப்புறமா அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் அவன் கோடாரியை வச்சு அந்த சலூனு கடைக்காரனை வெட்ட வரான். அவன் ஒரு குத்து குத்துவான் பாருங்க. அவன் ட்ரம்ல போய் சொருகிப்பான். அடி வாங்கினவன் உதவிக்கு ஆளு கூப்பிடுறதுக்காக அவன் வெடி வெடிப்பான். அது வானத்துல போய் ஒரு கோடாரி சிம்பிளா வரும். சிம்பிளை பார்த்து கோடாலிக்காரங்க ஆயிரக்கணக்கில் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மேல தீய கொளுத்தி போட போறானுங்க. அந்த தீய அவங்க மேல உழுவுறதுக்குள்ளேயே அங்க கூலி வேலை செய்யற ஒருத்தர் அதை அப்படியே கேட்ச் பிடிச்சிருவாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு உதச்சி கீழே உழுவ வச்சிடறாரு. அப்ப அதிகமா ஆளுங்க வந்ததுனால அவரால் சமாளிக்க முடியல. அங்க துணி தேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் கையில வளையங்கள்லாம் மாட்டிட்டு வந்து பயங்கரமா இங்க கூட சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அவனுங்க ஒரு கட்டத்துல ஷூட் பண்ணிடலாம்னு பாக்குறானுங்க. அங்க கோட்டல் வச்சிட்டு இருந்த ஒருத்தர் கரெக்டான நேரத்துல ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு வந்து எல்லாரோட துப்பாக்கியும் உடைச்சு போடுறாரு. கடைசியில அங்க இருக்கிற 3 பேரை ஒன்னா சேர்ந்து அந்த கேங்கையை அடிச்சு துரத்திடுறாங்க.